வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. மிக கவலைக்குரிய விஷயந்தான். அடுத்ததாக 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு வர உள்ள சூழ்நிலையில் இந்த கொரோனா தொற்று அதிகரிச்சுக்கிட்டே வர்றது கவலைக்குரிய விஷயமா இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், நேற்று ஐஐடியில் 12 பேர்த்துக்கு கொரோனா பரவி இருந்தது. அது குறித்து ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு 700க்கும் மேற்பட்டவர்களுக்கு சோதனை செய்ததில் இதுவரைக்கும் ஐஐடியில் 30 பேர்த்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. 29 மாணவர்களுக்கும் ஒரு பணியாளருக்கும் சேர்த்து 30 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரவி இருக்கு. அது ஒரு நோய் தொற்று மையமாகவே மாறி இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஐஐடி இது தொடர்ந்து பரவுது அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்களில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட ஐஐடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இதே மாதிரியான தொற்று அதிகரிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பான சூழலை நோக்கி போய்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய பொதுத் தேர்வுகளை இது பாதிக்குமா அல்லது பொதுத் தேர்வுகள் இயல்பாக நடந்துருமா அப்படிங்கிறது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த கொரோனா தொற்று சார்பாக என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.